தாம்பரம் அருகே வரதராஜ பகுதியை சேர்ந்தவர் தன்சிங். இவரது பேத்தியான 11 வயதுடைய காவியா மன்னிவாக்கம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில பயின்று வராங்க. இந்த நிலையில வழக்கம் போல மாலை பள்ளி முடித்தவுடன் தனது பேத்தியை இருசக்கர வாகனத்துல தாத்தா தன்சிங் ஏற்றிக்கொண்டு மன்னிவாக்கம் பகுதியிலிருந்து முடிச்சூர் சாலை வழியா வரதராஜபுரம் நோக்கி சென்றிருக்காரு. அப்போது TN01 AN6213 பதிவு எண் கொண்ட அரசு பேருந்த பெருமாள் என்பவர் முடிச்சூர் சாலை வழியா தாம்பரத்தை நோக்கி இயக்கியிருக்காரு. அப்போது பேத்தியுடன் இருசக்கர வாகனத்துல முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது அரசு பேருந்து மோதியதா கூறப்படுது. இதுல நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தை ஓட்டிய தன்சிங் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்த காவியா சம்பவ இடத்திலே தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. தாத்தாவுக்கு தலையிலையும் கால்லையும் காயம் ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத விதமா அரசு பேருந்து சக்கரம் காவியா மீது ஏறியதா கூறப்படுது. இதுல படுகாயமடைந்த காவியா முடிச்சூர் அருகே உள்ள சக்தி என்ற தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க பரிசோதித்த டாக்டர் ஏற்கனவே காவியா இறந்ததா தெரிவிச்சிருக்காரு. இதனை அறிந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஏராளமானவர்கள் மருத்துவமனை முன் குவிந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்துல கீழே படுத்துக்கொண்டு கதறி அழுதிருக்காங்க. மேலும் விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பேருந்தை முடிச்சூர் சாலை அருகே நிறுத்திவிட்டு அங்கிருந்து தாம்பரம் காவல் நிலையத்துல போய் சரணடைந்துள்ளனர். மேலும் மரணமடைந்த காவியாவை தனியார் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமா குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது சம்பந்தமா கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.